Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். விடுதலை வேள்விக்கு வித்திட்ட பழங்குடியினர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 மாடர்ன் ஹிஸ்டரியில வந்து ஏர்லி ரிவால்ட் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்ல வந்து கவர் ஆகும். ஸோ அந்த 19ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டா நிறைய பழங்குடியினர் வந்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ 1831ஆம் ஆண்டு வந்து கோல் கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும். ஸோ இது எந்த ரீஜன்ல பாத்தீங்க அப்படின்னா சோட்டா நாக்பூர் மற்றும் ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சிம்ஹம் ரீஜன்ல தான் இந்த கோல் கிளர்ச்சியானது நடைபெற்றிருக்கும். ஸோ இதை தலைமை ஏற்று வழி நடத்தியவர்கள் வந்து பிந்த்ராய் அண்ட் சிங்ராய். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது கிளர்ச்சின்னு சொல்லும் போது 1854ஆம் ஆண்டு. ஸோ இந்த கிளர்ச்சியை பாத்தீங்க அப்படின்னா சந்தால் கிளர்ச்சி. ஸோ இதை வந்து 1854ல வந்து பிர்சிங் அவர்கள் முதலாக தலைமை ஏற்று வழிநடத்தி இருப்பார்கள். 1855ஆம் ஆண்டு சித்து அண்ட் கண்ணு. ஸோ இவர்கள் வந்து இந்த புரட்சியை வந்து வழிநடத்தி இருப்பார்கள். ஸோ 1889ஆம் ஆண்டு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணவங்க தான் இந்த முண்டா பழங்குடியினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ எந்த ரீஜன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ராஞ்சி. ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா குண்டா கட்டி, அதாவது ஜாயிண்ட் ஹோல்டிங் சிஸ்டம்னு சொல்லும் போது நிலத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தனித்தனியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தனியா பிரைவேட்டுக்குமா எல்லாருக்குமே லேண்டை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ இதனால இவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ பிரைவேட்டா லேண்ட் செப்பரேட் பண்ணும் போது இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தனித்தனியா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து ரெவன்யூ செலக்ட் பண்றதுக்காக சமீன்தாஸ் இவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ இவர்களுடைய லேண்ட் வந்து நிறைய பிரிட்டிஷ் அவர்களால் பறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனாலதான் இந்த முண்டா பழங்குடியினர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டா வந்து கிளர்ச்சி பண்ணிருப்பாங்க. இதை நம்ம உல்குலான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். உல்குலான். ஸோ உல்குலான் இல்லைன்னா உல்குலான் மீன்ஸ் பெரும் புரட்சி. சோ இந்த முண்டா புரட்சியை வந்து கிளர்ச்சியை வழி நடத்தியவர் தான் யாரு பாத்தீங்க அப்படின்னா பிர்சா முண்டா. சோ இவருடைய பிறந்த நாள் தான் நவம்பர் 15. சோ எப்போனா 1875. சோ இவருடைய பிறந்த நாளை தான் நம்மளுடைய அரசானது பழங்குடியின கௌரவ தினமாக கொண்டாடுகிறது. சோ எப்போல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டுல இருந்துதான் இந்த பிர்சா முண்டாவினுடைய அந்த பிறந்த தினமானது பழங்குடியின கௌரவ தினமாக கொண்டாடப்படுகிறது. சோ இப்ப பாத்தீங்கன்னா 2024ல இருந்து இவருடைய அந்த 150வது பிறந்த நாள் கொண்டாட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இன்னைக்குதான், அதாவது நவம்பர் 15ஆம் தேதி தான் இது வந்து நிறைவடைந்திருக்கும். ஸோ இந்த ட்ரைபல்ஸுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜன்மன் இயக்கம் 2023ல இருந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி பெரிதும் பாதிக்கப்பட்ட அந்த 75 பழங்குடியின குழுக்களின் நலனை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அவர்களை வந்து அந்த வறுமை கோட்டிலிருந்து கீழிருந்து மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த ஜன்மம் ஸ்கீம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தன் பழங்குடியினர் கிராம மேம்பாடு. சோ இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 63,000 பழங்குடியின கிராமங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் மற்றும் முழுமையான சமூக பொருளாதார மேம்பாட்டு வசதி வந்து 100% வழங்கப்படுவதை வந்து இந்த திட்டம் வந்து உறுதி செஞ்சிருக்கும். அதே மாதிரி அவர்களுடைய பொருட்களுக்கு புவிசார் அடையாளம் வழங்குவது, அவர்களுக்கான வர்த்தக மாநாடு மற்றும்
அரசின் இந்த முன் முயற்சிகள். ஸோ எல்லாருக்கும் அதிகாரம் அளிப்பது, அதாவது ட்ரைபல்ஸுக்கும் மற்ற மக்களை போல அதிகாரம் அளிப்பதுதான் இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் கலைவா மாதிரி உறைவிட பள்ளி. ஸோ இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பழங்குடியின மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலைவா மாதிரி உறைவிட பள்ளி. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 475 பள்ளிகள் வந்து ஆல்ரெடி இருக்கு. இன்னும் 725 பள்ளிகள் வந்து உருவாக்க போறாங்க. சோ அது மட்டும் இல்லாம தலை சிறந்த 11 பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களின் அருங்காட்சியங்கள் வந்து நாடு முழுவதும் 10 மாநிலங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 4 அருங்காட்சியங்கள் வந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராஞ்சியில் பகவான் மிர்சா முண்டா நினைவு பூங்கா மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் அருங்காட்சியகம் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன தொழில்நுட்பங்கள் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளடக்கிய இது ஒரு அருங்காட்சியம். சோ இது வந்து அது பழங்குடியினர்களின் தியாகத்தை வந்து எடுத்து சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சோ இவருடைய பிறந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா 1875. சோ இவருடைய அந்த 150வது பிறந்த நாள் தான் இப்போ நிறைவடைந்திருக்கு. சோ மொத்தம் இவங்க 1875 தோன்றி இருந்தாலும் 1900 என்ன பண்ணிருப்பாங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. பேறுகால சர்க்கரை நோயை தடுக்க சிறப்பு திட்டம். சோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ்ல பேப்பர் 2 ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ்ல கவர் ஆகும். சோ அதே மாதிரி பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சோ இதுல வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல வந்து கவர் ஆகும். சோ நவம்பர் 14ஆம் தேதி தான் உலக சர்க்கரை விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நவம்பர் 14ஆம் தேதி. சோ நம்ம இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கரை நோக்கி என்னென்ன ஸ்கீம்ஸ், இந்த சர்க்கரை நோக்கி ரிலேட்டடா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே குழந்தைகளுக்கு இன்சுலின் வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரத்யேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இந்த டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிடும் போது ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா இந்த சிம்பிள் மாலிகுல்ஸ் தான் என்ன பண்ண முடியும்னா செல்ஸால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து பிளட்ல இருக்கக்கூடியதா நம்ம பிளட் சுகர் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பான்கிரியாஸ்ல இருந்து செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த இன்சுலின் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளட்ல இருக்கக்கூடிய அந்த சுகரை குளுக்கோஸ் என்ன பண்ணும் செல்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் இந்த இன்சுலின் ஹார்மோனுடைய வேலை. ஸோ இது கம்மியாகும் போது இன்சுலின் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது பிளட்ல அதிக அளவுல வந்து குளுக்கோஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கும், டயபெட்டிஸ் 1 அண்ட் டயபெட்டிஸ் 2. ஸோ இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கிறது டயபெட்டிஸ் 1. ஸோ அதே நேரம் அந்த இன்சுலினை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது செல்ஸ், அந்த செல்ஸுடைய கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயபெட்டிஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2021 தான் இது தமிழக அரசு வந்து செயல்படுத்தி இருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா வீடுகளுக்கே சென்று அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் சொல்லும் போது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது இருக்கக்கூடிய அந்த நோய்கள் தான். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஸோ இது எல்லாமே செக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா மருந்துகள் வழங்கக்கூடிய திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாதம் பாதுகாப்போம் திட்டம். ஸோ இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலாவே இந்த பாதத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பாதம் பாதுகாப்போம் ஸ்கீம். ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அக்டோபர் 18, 2025ஆம் ஆண்டுல தான் தொடங்கப்பட்டிருக்கும். எந்த மாவட்டம் அப்படின்னா புதுக்கோட்டையில தான் முதலாக
இது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மக்களை தேடி மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா முதலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்தியாவில் மொத்தம் எடுத்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களில் 12% பேர் வந்து இந்திய அளவில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செப்பரேட்டா நம்ம மாநிலமா பார்த்தோம் அப்படின்னா 13% பேர் வந்து தமிழகத்துல வந்து இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேறுகால சர்க்கரை நோயை வந்து ஆரம்பத்திலேயே தடுக்கும் சிறப்பு திட்டமானது கூடிய விரைவில் வந்து தமிழக அரசால் கொண்டு வரப்பட உள்ளது.